ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா புட்டிக். இன்னைக்கு வந்து நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் எடுக்கும்போது நான் எப்படி மேக்கப் பண்ணணும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன். கெட் ரெடி வித் மீ. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து பாப்பா வாய்ஸ் கேட்கும், பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நான் எப்படி மேக்கப் பண்ணுறேனோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு சீரம். இது வந்து டேமோகோவோட கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இது ஏன்னா எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து அரௌண்ட் மவுத் சுற்றி இருக்கும், அதுக்கப்புறம் அண்டர் ஐயில் இருக்கிறதுனால இது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்பவே நல்லா செட் ஆகுது. தென் வந்து உங்களுக்கு வந்து என்னோட ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும், பயங்கர ஹெவி ட்ரை. நான் ரொம்ப நாளாவே என்னோட ட்ரை ஸ்கினுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் கண்டுபிடிச்சது தான் இந்த எமோலின் மாய்ஸ்சரைசர். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன், நியர்பை மெடிக்கல் ஷாப்பில். எனக்கு நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னுங்க, ஒரு மாதிரி பீல் ஆகிற அளவுக்கு வந்து பயங்கர ட்ரை எனக்கு. இது யூஸ் பண்ணதுலேருந்தே கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு. இப்போ நான் ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணேன்னா மேக்கப் பண்ணும்போது, இப்போ நான் மார்னிங் மேக்கப் பண்ணும்போது அப்ளை பண்ணேன்னா ஒரு ஈவினிங் டைம் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாவது நம்ம நடுவில் நம்ம இதையும் பேசிட்டு வேறு ஏதாவது நம்ம பேசலாம். என்ன பேசலாம்? சரி, மேக்கப் பண்ணுறதுனால நம்ம மேக்கப் பற்றியே பேசலாம், ஓகேவா? நான் அப்படியே இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து டிஜே விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அதில் வீடியோ போட்டே ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் மேக்கப் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெய்லி விளாக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயாச்சும் வெளியே போனால் அதை அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து லிப் பாம். ஓகே, நான் மேக்கப் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் வந்துட்டு மேக்கப்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அம்மா கிட்ட மேஜராக அடி வாங்குறதே வந்து இந்த மேக்கப்னால தான். 3 பொண்ணு ஒரு பையன் வேறு. அவங்களுக்கு வந்து எங்களை ரெடி பண்ணுறதே பெரிய, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து எங்களை ரெடி பண்ணுவாங்க. சண்டே ஆனால் வந்து தலை குளிக்கிறது அந்த மாதிரி. மற்ற டைமில் வந்து கொடுக்கணும், ஸ்கூல் போகிறதுனால மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ சண்டே வந்து ப்ராப்பராக நல்லா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிக்கணும், அம்மா அப்பா தான் குளிப்பாட்டிடுவாங்க, ஓகேவா? அப்போ வந்து சனிக்கிழமை இது சண்டே ஆனால் வந்து எங்கள் 4 பேர் ரெடி ஆகிட்டா வந்து அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய வேலை. ஸோ முடிச்சுட்டா 4 பேர் கிளப்பிட்டா அவங்க வந்து ஃபுல் டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்போ வந்து அதான் குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. நான் சுத்தங்க, ஏன்னா அம்மாவுக்கு வந்து கண்மை வச்சா வந்து மேக்கப் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அப்படி, ஓகேவா? கண்மையெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து மேக்கப் முடிஞ்ச மாதிரி. இன்னுமே எங்கள் அம்மா வந்து அப்படிதான் அழகாக ஒரு கண்மை மட்டும் தாங்க வைப்பாங்க. கண்மை மட்டும் வச்சாலே அவங்க அழகாக இருப்பாங்க. நம்ம தான் இந்த ஃபவுண்டேஷனு அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக்லாம் வைக்க வருவாங்க. அழுகையாக வரும். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தான் எனக்கு நான் அந்த மாதிரி இருந்தேனே எனக்கு தெரியல. என்னோட செகண்ட் தங்கச்சி இருக்கா, அவள் வந்து நல்ல அது அம்மா சொல்கிறதுலாம் நல்ல மேக்கப் பண்ணுவா, அவளை மேக்கப் பண்ணிக்குவா. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிட்டோம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே எனக்கு வந்து இப்போ சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதான் அடி வாங்குவேன். இதுக்காகவே நான் அடி வாங்குவேன். லிப்ஸ்டிக் வச்சுக்க மாட்டேன், மை வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்துட்டு அப்படியே இருந்து நம்ம பழகிட்டோமா. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. ஸோ நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி வந்து நான் இருந்துட்டாங்க, ஓகேவா? இது வந்து மேக் ஃபவுண்டேஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு இது யூஸ் பண்ணணும்னு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம டக்கு நம்ம கிளம்புனா ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் காம்பேக்டை போடணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய வேலை மாதிரி இருந்தது. ஏன்னா டக்கு நம்ம கிளம்பும் போது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ வந்து இது காம்பேக்ட் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம டக்குன்னு இது பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலுமே பிடிக்காது, கொஞ்சம் மேட்டாக இருக்கணும்னு எனக்கு வந்து மேட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ வந்து அதுக்காகவே நான் வந்து அடி வாங்குவேன். மை வைக்க மாட்டேன், லிப்ஸ்டிக் போடுக்க மாட்டேன். நான் எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேனே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா நான் இந்த ஃபீல்டுக்கு நான் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆவேன். ஏன்னா எனக்கு வந்து அதை சொன்னால நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 10th வந்து 403 மார்க், பார்த்தீங்களா? 403 மார்க் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. மெயினாக வந்து எனக்கு இந்த சாரீ கட்டப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா வந்து அழகாக சாரீ கட்டுவாங்க. என்னோட ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து அம்மா தான். அம்மா வந்து அழகாக சாரீ கட்டுவாங்க. அது என்ன, ஒரு சாரீ கட்டும்போது ஒரு சுற்றுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுற்றுற ஸ்டைலே நல்லா இருக்கும். அது எப்படி தான் அவங்க சுற்றுறாங்கன்னே தெரியல. கட்டும்போது ஒரு சுற்றுவாங்க, அதாவது அவங்களே அவங்க சுற்றிப்பாங்க. அதை நம்ம இப்படி ஃப்ளீட் நம்ம அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் எடுத்து நம்ம மேலே போடுவோம் இல்லையா, அப்போ ஒரு சுற்றுவாங்க. எனக்கு அம்மா பார்த்து எனக்கு வந்து சாரீ கட்டணும்னு ஆசை. அதனாலே எனக்கு சாரீ கட்டணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நான் எதை சுற்றி நான் எதை வந்தேன், எதை சொல்லிட்டு இருந்தேனே, வயசு ஆவாக என்ன பேசுகிறேன்னே மறந்து போயிடுது. ஐயோ,
மேக்கப் ஃபீல்டுக்கு எப்படி எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு சொன்னேன் இல்லையா? டீச்சர் ஆகணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆசை முடிஞ்சிச்சு. அது ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும்ல, அது என்னன்னு புரியாது. அதுக்கப்புறம் வந்து அதான் நம்ம ஜென்ரேஷன் அது 90s கிட்ஸில் வந்துட்டு அப்போ தான் நம்ம அந்த ஃபோன்லாம் நல்லா பூமாக ஆரம்பிச்சது. அந்த பட்டன் வச்ச ஃபோனு, இந்த குட்டி ஃபோனுங்க, அது அதில் ஸ்னேக் கேம்லாம் இருக்குமே, அந்த அந்த ஃபோனு. அதில் வந்து இப்போது அம்மா வந்து ஒரு குட்டி, அது இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, சாம்சங் நினைக்கிறேன், சாம்சங்கில் ஒரு குட்டி ஃபோன் ஒன்று வாங்கினாங்க. அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம தானே ஏதாவது ஒன்றுனா நம்ம நேம் சேவ் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது அப்போ எல்லாம் புதுசு தானே, சைலண்ட்டில் போயிடுச்சுன்னா அது எப்படின்னு தெரியாது, நம்ம டக்குன்னு அப்படியே ஆரஞ்சு சைலண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறது. அதனால நான் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. நானும் நினச்சிக்கிறது அதெல்லாம் சரி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ஆசைங்க, எனக்கு அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேர் லைனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஓகே, அது வந்து பெரிய கதை. எனக்கு அந்த கதையெல்லாம் நம்ம ஆரம்பித்தா நம்ம என்ன சொல்லிட்டே போகலாம். நான் காலேஜில் சேர்ந்தது அது இன்னும் பெரிய கதை. நிஜமாவே எனக்கு சுத்தமாக எனக்கு இந்த மேக்ஸ்ன்றதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அப்புறம் மேக்ஸில் சீட் கிடச்சிது, அது எனக்கு பிடிக்காம, அதை நான் இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுனா ஆசை. ஓகே, அதில் மேக்ஸில் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையா, அந்த இதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர்லேயே வந்துட்டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கூடி இருக்குல்ல, அதில் வந்து தமிழ் கண்டென்ட் ரைட்டராக வந்து நான் ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் மாதிரி அது போச்சு. அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிச்சிட்ட பிறகு ஒரு 6 மந்த் ஒரு கேப். அந்த கேப்பில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணேன், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டு அப்புறம் அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒருத்தர் மூலியமாக வந்து எங்களுக்கு சரி இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, மேக்கப் கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து 2016 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10 இயர்ஸ் பேக் அந்த கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அது வந்து இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு, மேக்கப் இது வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரஷ் எங்கே வச்சேன், அதில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் பொண்ணை வந்து படிக்க வச்சிங்கன்னா அது அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு இது தானே, எக்ஸ்ட்ரா ஒரு கைத்தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து சொன்னாங்க. அம்மா வந்து சரி ஓகே நீ இது பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி 1 இயர் முடிச்சிட்டேன். 1 இயர் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் பண்ணேன். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங்லேயும் கோர்ஸ் வந்து ஒரு 3 மந்த் கோர்ஸு, அதுவும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் அரோமா இது இருக்கு இல்லையா, ஸ்கின் ஃபுல்லாகவே, அதையும் ஒரு 2 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே. இப்போ மேக்கப்பில் என்னென்னவோ அது எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எனக்கு நான் அப்படி படிக்கும் போதே எனக்கு வந்து மேக்கப்பில் வந்து ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், என்ன பண்ணுறாங்க. அப்போலாம் வந்து தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் பற்றி சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ வீடியோஸ்லாம் இருக்காது. இப்போ தானே நிறைய வீடியோஸ்லாம் வந்தது, அவ்வளோ வீடியோஸ்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே இந்த இங்கிலீஷ் அந்த இதில் தான் இருக்கும். அதுலேருந்தே பார்த்து என்னென்ன பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து நான் அதுலேருந்தே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்லாம் வாங்கி நானே வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். 2015, 16, 17 தான் நான் கிளைண்ட்டே நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுலேருந்து தான் நான் வந்து 1 by 1 வந்து நான் கிளைண்ட் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய இப்போது அதான் வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி தான் இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேருந்து மூலியமாக தான் எனக்கு கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே போச்சுங்க. அப்படியே போய் இப்போ நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்தே வந்து இதுதான் நான் வந்து திவ்யா வந்து மேக்கப் ஃபீல்டில் என்டர் ஆன கதை. ஆமாடா. இப்போ இது வரைக்குமே நான் வந்து புக்கிங்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு உங்களோட அக்கேஷன்ஸ்க்கு, உங்களோட வெட்டிங் அண்ட் ஈவெண்ட்டுக்கு மேக்கப் வேணும்னா திவ்யா ஹேர் அண்ட் மேக்கப்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறோம். ஐஷோடாக்கு வந்து பேசிட்டு ஐஷோடா வந்து இந்த ஒரு பேலட் NK சுகர் ப்ளம் பேலட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஐப்ரோக்கு வந்து எல்ஃபோட பொமேட் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா பவுடரும் யூஸ் பண்ணுவேன், அதை விட எனக்கு இந்த பொமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரியலாகவும் இருக்கும் ஐப்ரோ. பொட்டு வச்சாதாங்க அந்த மேக்கப் லுக்குக்கான அந்த ஒரு ஃபினிஷிங்கே கிடைக்குது. என்னம்மா காஜல் என்னம்மா நெக்ஸ்ட் வந்து மேலே ஐலைனருக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னெட் ஐஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களாவே ரிமூவ் பண்ணுற வரைக்குமே இது அவ்வளோ அழகாக இருக்கும். என்னம்மா லாஸ்ட் ஃபைனல் லிப்ஸ்டிக்.
ஒரு நியூ ஷேடே நம்ம போகலாம். என்னம்மா லாஸ்ட்டாக வந்து லிப் லைனர். நான் எப்போவுமே லிப்ஸ்டிக் வச்சுட்ட பிறகு தான் லிப் லைனர் அப்ளை பண்ணுவேன். ஓகே, லிப் லைனர் வந்து மாஸோட கலர் ஷேட் நம்ம கோகோ பட்டர். திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா யூடியூப் ஷார்ட்ஸில் நான் வந்து எதில் போடுவேன்னு தெரியல. இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் போடலாமா? ஓகே, திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போஸ்ட் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.